மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் காணலாம். முதலாக பொது பலனாக பார்க்கின்ற பொழுது மிதுன ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் சூரியன் சேர்க்கை பெறுகிறார். சிவராஜ யோகம் பலமாக இருக்கின்றது. 16ஆம் தேதி சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். அப்பொழுது தனித்திருக்கின்றார் குரு. பொதுவாக அந்தணன் தனித்திருந்தால் அவதி என்று குருவுக்கு சொல்வார்கள். எனவே குரு தனித்திருப்பதனால் சில விஷயங்களிலே நீங்கள் பொறுமையும் மற்றவர்கள் நம்புவதை விட நீங்களே உங்களுடைய செயல்களிலே கவனத்தை செலுத்த வேண்டும். காரணம், குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி, கேந்திரங்களுக்கு அதிபதி. சுபகிரகமான குரு கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருவது கேந்திராதிபத்திய தோஷம் என்ற தோஷத்தை கொடுக்கும். மேலும் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி. அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் 7ஆம் இடம் பாதகஸ்தானம் என்பதே தனுசு ராசி உங்களுக்கு. அப்படி உங்கள் ராசியிலே அவர் தனித்திருக்கும்போது நிதானம் காட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்திலும், அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருப்பது மிக சிறப்பானது. சனி வக்ரமாக இருப்பது தொழில்ஸ்தான ஜீவனஸ்தானத்தில் இருப்பதும், அந்த வீட்டுக்கு அதிபதி குரு சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் குருவால் பெரிய பாதிப்பில்லை. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்கள் நம்புவதை விட நீங்களே அதை செயலில் முனைப்பை காட்ட வேண்டும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புத்திசாலிகள். காரணம், புதன் ராசியாதிபதி. அறிவையும் புத்தியும் கொடுக்கக்கூடிய புதன் பலமாக இருக்கிறார். அதில் அறிவுக்காரகன் என்கின்ற குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பொழுது சில சமயம் மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு செயல்படுவதனால் பாதிப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்தில் மிதுன ராசிக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் 3லே இருப்பது தைரியத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11க்குரியவர் 3லே இருப்பது மிக சிறப்பானது. ஆகையால் மிதுன ராசிக்கு 3லே செவ்வாய் மிக பலமாக கேதுவோடு சேர்க்கப்பட்டு நாகமங்கல யோகம் என்கின்ற யோகத்தை தருவதனால் உங்களுடைய முயற்சிக்கு தைரியம் மனதில் இருக்கும். அதில் விடாமுயற்சியாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பீர்கள். அவற்றிலே வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். இதுவே ஒரு பலம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு 12ஆம் இடமே ரிஷபம் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார். வரவுகள் நன்றாக இருக்கும். 10லே சனி இருப்பது வக்ரமாக இருப்பதனால் செலவுகளும் சுப செலவுகள் உங்கள் வீட்டுக்கு தேவையான, உங்கள் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான செலவுகளாக இருக்குமே ஒழிய உங்களுக்கு அது அசுப செலவுகளாக எவையும் இருக்காது. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். உடல்நல ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருப்பதால் அதிலிருந்து வெளியே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இவையெல்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். மேலும் 2ஆம் இடத்தில் ராசிக்கு மிதுன ராசியை பொறுத்து அதிபதியான புதன் பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரம் அடைகின்றார் 18ஆம் தேதி. அது உங்களுக்கு நல்லது. ஆகையால் இந்த வாரம் புதன் அவர் சொந்த நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் கடகத்தில் இருப்பது மிக மிக. இப்பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் பட்டன் இருக்கின்றது. கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்.